ஒரு பாட்டோட ஒரு வரி அது எப்படி ஒரு தலைமுறைக்கே காதல் மந்திரமா மாறுச்சு வாங்க பார்க்கலாம். இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு பயங்கரமான பிரகடனம். சரி, இந்த பவர்ஃபுல்லான வரி எங்கிருந்து வந்துச்சுன்னு பாப்போமா? இது ஏதோ பெரிய நாவல்ல இருந்தோ கவிதையிலிருந்தோ வரல, இது ஒரு பாட்டோட பேர். ஆமாங்க, குரு படத்துல வர்ற பறந்தாலும் விடமாட்டேன் பாட்டு தான் அது. இந்த பாட்டு இவ்ளோ பெரிய ஹிட்டாக காரணம் அதுக்கு பின்னால இருந்த ஜாம்பவான்கள் தான். இந்திய சினிமாவோட 2 மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அவங்க தான் இதுல ஜோடி. அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி தான் அந்த டைட்டிலுக்கே உயிரை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு மியூசிக் போட்டது வேற யாரும் இல்ல, இசைஞானி இளையராஜா. அவரோட இசைதான் அந்த காதலோட வேகத்தையும் தீவிரத்தையும் அப்படியே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருது. அப்போ இந்த பறக்கும் காதல்னா என்ன, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது இது ஒரு விடாப்பிடியான காதல், தூரம் எல்லைகள்னு எதையும் பார்க்காது. சோ அந்த பாட்டு, மியூசிக், அப்புறம் நடிப்பு, இது எல்லாம் சேர்ந்த ஒரு மேஜிக் தான் இது. சரி, இந்த மாதிரி ஒரு காதல், அன்புக்கும் ஆக்கிரமிப்புக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது யோசிச்சு பாருங்க.